சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹைகோர்ட்டும் சரி, மோட்டா வழக்கறிஞர்களை வைக்கிறார்கள். அதனாலதான் பயப்படுறாங்க எல்லா நீதி அரசர்கள். பெரிய பெரிய மோட்டானா இந்தியாவில் சொல்லுவாங்க, பெரிய பெரிய வழக்கறிஞர் எல்லாம் 30 லட்சம் 40 லட்சம் ஒரு நாளைக்கு. தப்புங்க அது. நீங்க விஜய்க்கு எதிராக சிபிஎஃப்சி, முக்கியமாக சென்சார் போர்டு சுருக்கமா சொல்றது, நடவடிக்கை எடுத்து அவரை வளர்த்து விடுவதற்கு பாஜகவுடைய எண்ணத்தை செயல்படுத்துகிறதா? பாஜக விஜய் வளர்த்து விடுதா? அது ரொம்ப ரொம்ப ஃபார் ஃபிட்ச்டு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெச், ரொம்ப நீட்டிக்கிறீர்கள். அது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சென்சார் போர்டில் 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 3 அதிகாரிகள், 2 பேர் பொது தளத்தில் இருந்து. அந்த பொது தளத்தில் இருக்க ஒரு திமுக காரங்க கூட இருக்கலாம்ல, அதிமுக காரங்க கூட இருக்கலாம்ல. மும்பையில் உட்கார்ந்து கொண்டு வருபவர் பார்க்கிறார்கள், செய்கிறார்கள். அதுல பாஜக ஆதரிக்கணும்னா என்ன இருக்குது? அதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப பராசக்திக்கு பர்மிஷன் கொடுத்த போது பாஜக ஆதரவாளர் உட்கார்ந்தாங்க அதுல.